கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நான் அந்த கூகுள் மீட்டில் கலந்து கொள்ளும்படி தேவன் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இதில் வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவளை நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் கூடி நான் ஜெபிக்கவும் பாடவும் தேவன் நமக்கு கிருபை செய்தார். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் கொஞ்ச நேரத்தில் நாம் தியானிப்போம். இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட பாகம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். ஸோ நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்கிற முதல் வார்த்தை என்னவென்று சொன்னால், நாம் பயப்படக்கூடாது, எதுக்கும் பயப்படக்கூடாது. பயப்படாத சிறு மந்தையே. நம்ம சிறு மந்தைன்னு தான் ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் இந்த சிறு மந்தைக்கு உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். ஸோ நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் வேத புஸ்தகத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கும்போது அதை மிகவும் கவனமாகவும், அது தேவன் நம்மோடு கூட பேசுகிற வாக்கியங்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ தேவன் என்ன செய்கிறார் என்றால், நம்ம சிறு பிள்ளையே, பயப்படாதே சிறு மந்தையே என்று சொல்லி நம்மை அவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு தெரியாதா நம்ம சிறு மந்தை என்பது? அவருக்கு நன்றாக தெரியும். அவர் தெரிந்துதான் அவர் சொல்றார், ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க பிரியமாக இருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால், ராஜ்யம் என்று சொன்னாலே தேவனுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யம் இனி வரப்போகுது, அந்த ராஜ்யத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் என்று சொல்லுகிற விசுவாசத்துல தான் கிறிஸ்தவங்க பெரும்பாலும் அவங்க ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறோம்னா, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நாம் வெறுக்கிறோம். அதற்கு சில வசனங்கள் எல்லாம் இருக்கிறது. அதனால தான் அவங்க பார்த்துட்டு அந்த வசனங்களை சரியாக புரிந்து கொள்வதுபடிக்கு அதை பூமியை அதை வெறுக்கிறார்கள். இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையின் மேலே ஒரு வெறுப்பு. நம்ம இந்த பூமியில் நமக்கு ஆண்டவர் பெரிய இடங்களை, நல்ல இடங்களை அவர் தரவில்லை. அவர் இடங்களை கொடுக்கும்போது ஒரு சாதாரண இடங்களை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் நினைக்கிறாங்க. நாங்கள் மணலி என்ற சென்னை மணலி பகுதியில் ஒரு சர்ச்சை கட்டுறதுக்கு நாங்கள் ஊழியம் செய்து கொண்ட ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், செய்து கொண்டு இருக்கும்போது அப்போ அந்த ஊழியனு கூட உடன் ஊழியராக இருந்த பிரதர் என்கிட்ட சொன்னார், நமக்கு ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொன்னார். அப்படி இடம் வாங்கணும்னு சொன்னோன்னா நமக்கு மனசில் எப்பவும் என்ன ஓடி வரோன்னா, பணம் இருக்கணும், பணம் இருந்தால் தான் நம்ம இடத்த வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுறதுல பணம் கொடுக்க வேண்டும், பணம் வேணும்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்போம், ஆண்டவர்கிட்டையும் கேட்போம். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நம்ம ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் நினச்சாரா மனசில், என்ன இது இவர் பணம் தருவார், நான் சிவில் இன்ஜினியராக இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணுறேன், நான் தான் ஊழிய காரியங்களுக்கு அதிகமான பணத்தை செலவு பண்ணுறேன், இவர் ஏதாவது பணம் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா இவர் ஜெபம் பண்ணுங்க என்று சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாராம். நினச்சிட்டு அவர் போய் ஜெபம் பண்ணினார். அப்போது ஆண்டவர் எங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்தார். அந்த இடத்தை நாங்கள் போய் பார்க்கும்போது அந்த தெருவிலேயே அது கடைசி இருந்து அந்த தெருவில் இருக்க எல்லா சாக்கடையும் அதில் தான் ஓடும். அந்த இடத்த ஆண்டவர் காட்டின போது, இந்த ஆண்டவர் எப்படி காட்டியிருக்காருன்னா, ஒரு சொப்பனத்தில் அவருக்கு அந்த இடத்த அவர் நிற்கிற மாதிரி, அதை வாங்குறதுக்கு தேவையான படத்தை நாங்கள் கொடுக்குற மாதிரி அவர் கண்டிருக்கார். அவர் சொன்னார், இந்த இடத்த ஆண்டவர் காட்டுறாரு அப்படின்னு சொன்னார். அங்கே நாங்கள் போய் பார்க்கும்போது உண்மையிலே சாக்கடை பாருங்க, அதுக்கு அடுத்து ஒரு பெரிய கூவம் மாதிரி ஒரு சாக்கடையும் இருக்குது. அந்த இடத்த ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார். அந்த கிராம நத்தத்தில் அந்த இடத்த கொடுத்தார்.
ஆனால் அந்த இடத்த வாங்கி நாங்கள் வந்து ஊழியம் செய்த போது இன்றைக்கு அதில் வந்து ஒரு பெரிய சபை அதில் நடந்து கொண்டே இருக்கிறது. அதில் வந்து அது மட்டுமல்ல, அதுக்கு பின்னாடி இடங்கள், அதுக்கு பக்கத்தில் இடங்கள் எல்லாம் வாங்கி 2 சர்வீஸ் அதில் நடத்துகிற அளவுக்கு தேவன் அந்த இடத்துக்கு நிலைமையே மாற்றி விட்டார். அப்படி தேவன் வந்து அப்படிப்பட்ட இடங்களை கொடுக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நமக்கு ஏன் ஆண்டவர் இந்த இடத்த தாராரு, இங்கே பிரைம் மார்க்கெட்டில் ஏரியாவில் ஒரு இடத்த தருவார்னு நினச்சோம். ஆனால் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு இடத்த ஆண்டவர் தந்துட்டாரே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆண்டவருக்கு வந்து இது தெரியாத காரியம் அல்ல, எல்லாவற்றையும் அவர் நன்றாக அறிவார். நான் வந்து அதே போல் 85லே சென்னைக்கு வந்தேன். ஆனால் ஆண்டவர் ஊழியத்துக்காக வந்து 3 இடங்களில் நாங்கள் நிலத்தை வாங்கி ஆலயங்களை கட்டுவதற்கு எல்லா காரியங்களும் ஆண்டவர் உதவி செய்ய கிருபை செய்தார். ஆனால் எனக்கு இன்னொன்று ஒரு சொந்த இடமே கிடையாது. அப்படி நான் இருந்து விட்டு இந்த ஊரை விட்டும் நான் சென்னையை விட்டு நான் ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போய் 2008 நாங்கள் ஊருக்கே போயிட்டோம். ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு நிலமும் வீடு கட்டுறதுக்கு கிடையாது. கடைசியில் வந்து ஒரு இடத்த ஆண்டவர் கிருபையினால நானும் பார்ட்னராக சேர்ந்து வாங்க கிருபை செய்தார். அந்த இடம் 2009 நான் வாங்கினேன். வாங்கும்போது அந்த இடம் வந்து முக்கோண பிளாட்டுன்னா ஒரு சைடு 0 இருக்கும். ஃப்ரண்டேஜ் ஆனால் 70 அடி இருக்கும், ஒரு சைடு 40 அடி, ஒரு சைடு 0. அப்படிப்பட்ட ஒரு இடம் இந்த தெருவிலே ஒதுக்குமான இடம். அந்த இடத்த யாரும் வாங்காமல் போட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த மாதிரி இடத்துல வந்து வீடு நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதோட பெரிய கொடுமை என்னன்னா, அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஹை டென்ஷன் 1,10,000 வாட்டு போகிற கூட பவர் லைன் வந்து வீடுக்கு ஒட்டி ஒரு 5 அடி தூரத்தில் அந்த இது போகுது. அதில் வந்து வீடே கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வாங்காமல் போட்டிருந்தாங்க. அந்த சமயத்தில் அதை வந்து மார்க்கெட்டில் என்ன வேல்யூ அதை விட குறைவாக எங்களுக்கு கொடுத்தாங்க. நானும் அந்த இடத்த வந்து பார்க்கவே இல்லை. ஒரு ஊழியரை தான் அந்த இடத்த நின்று மீடியேட் பண்ணி அதை வாங்கினார் எங்கள் பார்ட்னர். அதெல்லாம் வாங்கி பார்த்த போது அந்த இடம் வந்து ரொம்ப பரிதாபமான இடமா இருந்தது. அந்த இடத்த வந்து வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம். அது ஏன்னா ஹைட்டாக 1,00,000 ஒரு அந்த பவர் லைன் கிட்ட 10 அடி கீழே இருந்தாலும் கூட அது இண்டக்ஷனில் அவங்க மேலே பவர் வந்து அவங்க செத்துருவாங்க, கருகிடுவாங்க வேலை செய்கிறவங்க. அது மாதிரி அது கிட்ட போயாச்சுன்னா சைடில் வந்து ஒரு 3 அடிக்கு உள்ளாடி ஒரு கொடூர் கொண்டு போய் வச்சாலே அது வழியாக பவர் வந்துடும். அந்த மாதிரி ஒரு இடத்த ஆண்டவர் கொடுத்தார். இதை வந்து வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பார்ட்னர் சொன்னார். கடைசியில் நாங்கள் பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தபோது அவர் அந்த இடத்த எனக்கு என்கிட்ட மொத்தமாக கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அந்த இடத்துல நாங்கள் வீடு கட்டின போது இந்த இடத்துல எப்படி வீடு கட்ட முடியும், என்ன கட்ட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்த ஆண்டவர் வந்து பவர் லைன் பக்கத்தில் போய் வீடு கட்ட, அதில் நான் வீடு கட்டின பார்த்தபோது அதுக்கு மேலே அந்த அந்த ஊரில் இருக்கவங்களே, அந்த தெரு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க, இவர் இன்ஜினியர். நீங்கள் என்கிட்டே வந்து சொல்லுவாங்க, நீங்கள் இன்ஜினியராக இருந்ததுனால இந்த இடத்துல வீடு கட்டினீங்க. அந்த வீடு வந்து மகிமையான பில்டிங்காக நாங்கள் அதில் பண்ணியிருக்கோம். ஒரு 3,500 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட பண்ணியிருக்கு. இதுக்கு வேல்யூ இன்னைக்கு வந்து 2.5 கோடி வேல்யூக்கு போயிடுச்சு. அப்போது ஆண்டவர் வந்து செய்த அற்புதமான காரியங்களை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் பார்த்துருக்கிறேன். நம்ம ஆண்டவர் வந்து நம்ம நினைக்கிறோம் நம்ம சிறு மந்தை தான், சிறு கூட்டம்தான். ஆனால் இந்த சிறு கூட்டத்தை கொண்டு ஆண்டவர் வந்து பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் அறிந்தே செய்கிறார். இஸ்ரேல் ஜனங்களை பாருங்க, அவங்களுக்கு எதிரிகள் வந்து 200 கோடிக்கு மேலே மக்கள் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு சொற்ப ஜனங்கள் தான். அவங்க வந்து ஒரு 1 கோடி மக்கள் தான். அவங்களுக்கு எதிரிகள்கிட்ட இருக்கிறது இவங்களை விட 700 மடங்கு அதிகமான, அவங்க பக்கத்தில் இருக்கிற நாடுகளே 700 மடங்கு அதிகமான
பூமியை அவங்க வச்சிருக்காங்க. அவங்க சுற்றிலும் ஒரு 21 நாடுகள் இருக்காங்க. அவங்கள்ட்டே அவ்வளவு உலகம் முழுவதும் பார்த்தா பல மடங்கு அதிகமான நிலப்பரப்பு உள்ளவங்க. இவங்களுக்கு அந்த சின்ன ஒரு இடத்தை ஆண்டவர் கொடுத்தார். நம்ம ஸ்டேட்ல இருக்க ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட் அவ்வளோ இடம் தான் அவங்கள்ட்ட இருக்குது. ஆனா இந்த ஜனத்துக்கு இதை கொடுக்கும்போது ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் தெரிஞ்சுதான் இந்த சிறு கூட்டத்தை கூட அவர் துணையாய் நிற்கிறார். நம்ம